ஒரு மதர் சென்டிமெண்ட் ஒட்டல சார், ஸ்ட்ராங்கா ஒட்டவே இல்லை. அந்த அம்மா வந்து கொல்லப்படுற காட்சி இதெல்லாம் வந்து காட்டினால் கூட இன்னும் அந்த மதர் சென்டிமெண்ட் அந்த படத்துல அப்படி கிடையாது. ஒரு ஊதாரி மகனை வந்து விரட்டக்கூடிய ஒரு தாயாவே இருப்பாங்க அவங்க. அது ஒரு சின்ன சின்ன காட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும்போது. ஒரு ஊதாரி பிள்ளை வந்து எப்படி வந்து இவங்க வளர்க்குறாங்க, எப்படி அவனை வந்து கட்டுப்படுத்துறாங்க, எப்படி வந்து கண்ணீர் விடுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும் அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா. ஒருவேளை இது வளர்ப்பு மகனால ஒட்டலையோ? அதுதான் அங்க வந்து அதான் மதர் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகல சார், காதலி சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப இங்க சென்டிமெண்டே இல்லாம இருக்குது இந்த படம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. ஆனா அந்த படத்துல முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் தான். எல்லாமே ஒரு வேரியேஷன் காட்டுறதுக்காக அங்க இல்ல அப்படி இல்ல. ரிஷப் ஷெட்டியோட மண்டையில வந்து பிரம்மாண்டம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒட்டிக்கிச்சு, சங்கர் மாதிரி. அந்த மாதிரி நம்ம சங்கருக்கு வரலையா அந்த வியாதி, அந்த மாதிரி வந்து மண்டையில வந்து உட்காந்துருச்சு. பிரம்மாண்டத்தோட நம்ம எடுக்கணும் அந்த படத்தை, பிரம்மாண்டமா காட்டணும் அப்படின்றது. ஆனா அந்த படம் பிரம்மாண்டத்துக்காக ஓடவே இல்லை. அந்த படம் முழுக்க முழுக்க எளிதான சப்ஜெக்ட் ஒண்ணு. ரெண்டாவது அந்த படத்துல வந்து கிஷோர் பாத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சார். அது